வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து ஒரு ஹோல்சமான நாள். ஏன்லாம் தெரியல. பஞ்சாப் ஜெயிச்சிருக்கானுங்க. ஆக்சுவலாக சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் வந்து பஞ்சாபுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். காரணம் ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. கிளென் மேக்ஸ்வெல் இஸ் த ரீசன் நண்பர்களே. அப்புறம் ஸ்ரேயஸ், இவங்க ரெண்டு பேருக்காக மூணாவதாக ஒரு ஆளுக்காகவும் சப்போர்ட் பண்ணேன். ஜேகேவும் இந்த தடவை வந்து பஞ்சாபுக்கு தான் கப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஜேகேக்காகவும் பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணேன். வேற என்ன ஹோல்சமான நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னா, ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன். ஒரு 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 20-30 நிமிஷத்துக்கு எடுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று எழுதலை. ஒரு அவுட்லைனாக பயங்கரமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி ஒன்று வந்து ரெடியாக இருக்குது. கால்னு சொல்லி ஒரு கொரியன் படம், அது லென்ஸ் விட்டேன். அந்த நிகழ்வு ஒன்று நடந்தது. அது அது ரொம்ப சூப்பராக இருந்தது. மற்றபடி இது இன்றைக்கி வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. May 1 2 படம், ரெட்ரோவும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் வருது. ரெண்டுமே நான் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற படங்கள். ஸோ வந்து அது ஒரு பயங்கரமான நிகழ்வு. 96 படம் வந்து கொஞ்சம் பார்த்தேன். அது ஒரு மாதிரி ஒரு தடவை பார்க்கும்போதும் ஒரு மாதிரி ஹிட் ஆகுது. சூப்பராக இருந்தது அந்த படமும். கொஞ்சம் பார்த்தேன், ஃபுல்லாக பார்க்கல. அப்புறம் பிரேக்கிங் பேடும் 2 எபிசோடு பார்த்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு படிக்கணும், இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் வந்து இந்த நாள் உண்மையாலே முடிய போகுது. இப்போ ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. நேத்தி பற்றி பேசிடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, வைஃபை ஏர்டெல் வந்து இந்த டைமில் மக்கள் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து வீடியோ வந்து இப்போவே வந்தாலும் வரலாம், இல்லை காலையில் கூட நீங்கள் பார்க்கலாம். அது எப்போன்னு இந்த வைஃபையை பொறுத்து இருக்குது. அவன் எப்போ சொதப்புவானே சொல்ல முடியலை. இப்போல்லாம் ஏர்டெல் ரொம்ப பண்ணுறான். அன்னைக்கு ஒரு நாள் வந்து எப்படின்னா, கரெக்டாக அந்த நைட் டைமில் கரெக்டாக ஒரு மணிக்கு போயிட்டு 3-4 மணிக்கு வரும். அந்த டைமில் வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் நான் படிக்கிற பீக் ஹவர்ஸ். அந்த டைமில் கரெக்டாக கட் பண்ணிடுவோம். ஃபோன் பண்ணி இன்ஜினியர்லாம் வர சொன்னால் வந்து பார்த்துட்டு, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார், அதெல்லாம் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டு போனார். இந்த மாதிரி சரி, இவன் தான் அப்படி பண்ணுறான்னு பார்த்தா ஜியோவும் இதை தான் பண்ணுறானா. ஜியோ யூசர்ஸும் சொன்னாங்க. இல்லைனா போகிற போக பார்த்தா இந்த ஒய்ஃபைக்குன்னே இருக்கானுங்கள்ல, இந்த ஹேத்வே ஆக்டு, அடுத்து ஸ்டார்லிங்க் வேறு எல்லாம் கொண்டு வர போகிறான். இந்த தடவை நியூஸ் கன்ஃபார்ம். ஏன்னா ட்ரம்ப் வந்து அந்த டேக்ஸ் மேட்ரு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, அதுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் ஏற்றுறேன், இல்லை நான் வாங்க மாட்டேன்னு ஏதோ பிஜேபி கிட்ட பேசி ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணான். டெஸ்லா கார்ஸ் ஆமாம், டெஸ்லா கார்ஸை இறக்கிறதுக்காக. ஏன்னா டெஸ்லா கார்ஸை இங்கே இறக்கணுன்னா விலை வந்து 40%ஓ 50%ஓ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ண தடுக்கிறதுக்காக, நீங்கள் கொடுக்குற பொருளாக நாங்கள் வாங்கணுன்னா விலையை கம்மியாக தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அப்புறம் டெஸ்லாவை கொண்டு வர பிளான் பண்ணால், இப்போ டெஸ்லா வரப்போகுது. அடுத்து ஸ்டார்லிங்க்கும் வரும். நான் அதுக்கு ஜம்ப் ஆகிடுவோம். நம்ம இப்போ எதுக்கு அங்கே போனேன்னு தெரில. தெரியும், பார்க்கும்போதே தெரியும். அப்படியே செம்ம ஹைப்பர் ஆக்டிவாக இந்த நாள் வந்து ரொம்ப அருமையான ஒரு நாள்.
என்ன நடந்து நான் என்ன நினச்சேன், இந்த டியர் லிஸ்ட் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். டியர் லிஸ்ட்னால் தூக்கி தூக்கி டப்பாவில் வைக்காம சும்மா எனக்கு பிடிச்சிருந்த 24 அந்த படங்களை பற்றி சொல்லலாமான்னு யோசித்தேன். இல்லை அது யோசித்து சொன்னால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். வேறு ஏதாவது பண்ணுவோம். விஜய் அண்ணன் வீடியோ போட்டிருந்தாப்புல, ஹாஸ்பிட்டல் வாசம்னு சொல்லி ஒரு வீடியோ இன்னைக்கு நேத்தி வந்து இந்த நாய்களின் பயத்தை பற்றி வந்திருந்தது. இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரி அவர் வந்து என்ன மாதிரியே நோட் த பாயிண்ட் என்ன மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணிருக்காரு. நிறைய பேர் சொல்லியிருந்தானுங்க, எப்போ இது செம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன் மாஸ்டரா அப்படிலாம் சொல்லிட்டுருந்தானுங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. கன்சிஸ்டன்சி வேணும்னா அதுக்கு எதாவது கைடு வேணும்னா எனக்கு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நான் ஜேகே மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது நண்பர்களே. நான் சொன்ன டைத்துக்கு வீடியோ வரும். டைம் என்னால் அஷ்யூர் பண்ண முடியாது, பட் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன். எவ்வளோ ரொம்ப சிம்பிள். இந்த இந்த இங்கேருந்து வருது இல்லை சத்தம், அந்த அந்த சத்தம் வந்து எந்தளவு கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோ அதே மாதிரி நானும் வருவேன். ஆடியோ பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆடியோ வந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணுறதுக்காக கிட்ட வந்து எனக்கு இங்கே இடிக்குது, கண்ட இடத்துல இடிச்சிட்ருக்கு டேபிள். பட் இருந்தாலும் உனக்கு ஆடியோ ஒழுங்காக கொடுக்கணும்னு கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். வேற என்ன, போன வீடியோ போட்டேன், 57 வியூஸ் தான் போயிருக்கு இப்போ வரைக்கும். சரி, உன் இஷ்டம், நீ சொல்லி ஒன்றும். ஓகே, பாரு, தூங்கு, படி. பயாலஜி எக்ஸாம் எப்படி பண்ண? நல்லா பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஜினியராக வருவ, சரியா? பெருசாக இது போடாத. அடுத்து நீட்டுக்கு படி நண்பா. உனக்கு பயாலஜி தான் முடிஞ்சிருக்கு, போர்டு தான் முடிஞ்சிருக்கு, உனக்கு நீட் இருக்கு, அதனால் அதுக்கு படி. 10th 12th முடிச்சுட்ட, இனிமேல் தான் வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். அதனால வந்து என்ஜாய் பண்ணு வாழ்க்கையை. இன்றைக்கி வேறு ஏதாவது சஜஷன் கொடுக்கணுமா? பார்த்தீங்களா நண்பர்களே, இன்றைக்கும் கண்டென்ட்டே எல்லாமே 8.5 நிமிஷம் தள்ளிட்டேன். பாட்டா படமா என்ன என்ன கொடுக்கலாம்? நேத்தி என்ன கொடுத்தேன்? நேத்தி பாட்டு. நேத்தி வந்து அந்த பாட்டை போய் கேளுங்கடா, தயவு செஞ்சு போய் கமெண்ட் பண்ணுங்கடா, அந்த பாட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கடா. யாரெல்லாம் காவியனின் வீடியோ பார்த்து பாடல் கேட்க வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. அதெல்லாம் பண்ணுங்கடா, ஏன்டா அப்படி இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் நான் தான் சொல்லி தரணுமாடா உங்களுக்கு? அந்த மாதிரி போய் கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து லைக் பண்ணுறேன் உங்களுக்கு. விவரம் தெரியாத பசங்களாக இருக்கீங்க. இன்றைக்கி வந்து படம் சொல்லலாம். இந்த கார்த்திக் சுப்புராஜோட கோர் ஃபேன்ஸ் இருக்கிறானுங்க, அவனுங்களே இந்த படத்தை பார்த்துருக்க மாட்டானுங்க. மெர்க்யூரி நீ சொல்ல வருவ, ஆனால் மெர்க்யூரி இல்லை நண்பா. மெர்க்யூரி வந்து ஒரு ஆவரேஜான படம். ஆனால் இறைவி பாருங்கள், இறைவி இஸ் ஹிஸ் கேரியர் பெஸ்ட் ஃபில்ம் என் பெர்ஸ்பெக்டிவ். உனக்கு மேபி பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம், பட் மிஸ் பண்ணிடாத, ஒரு நல்ல படம் கண்டிப்பாக. ஸோ அதை வேணால் செக் அவுட் பண்ணிப்பாரு. குட் நைட், தூங்குங்க நல்லா, பாய்.